அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்ப குண்டலியின் கபாலம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை சொல்றாங்களே சுவாமி, அது என்னது சுவாமி? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாயில் சொல்கிறது நல்லா தான் இருக்கும், செயலில் செய்ய முடியாது. குண்டலி கபாலம் ஏறிச்சுனாக்கா மனுஷனாக இருக்க மாட்டான், மனுஷன் பொணமாக இருப்பான். அப்போ தான் அது கபாலம் ஏறிச்சின்னு அர்த்தம். என்கிட்ட புத்தூர்லேருந்து ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணிச்சு, சாமி சிவசக்தி நான் உங்களை பார்க்கணுச்சு. ஏமா என்ன பார்க்கணுன்னு? எனக்கு சிவசக்தி தலையில் நடனம் ஆடுதுன்னா. நான் இவ்வளோ காலமாக இதை பண்ணுங்கிறேன், சிவத்தையும் பார்க்கல சக்தியும் பார்க்கல, உனக்கு நடனம் ஆடுது அதையே பார்த்துன்னு இருமான்னு. ஏன்னா இதெல்லாம் கற்பனை கதை, நிஜத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாராலையும் முடியாது, ரொம்ப கடினமான விஷயம். தன்னை இழந்தால்தான் அதுக்கு முடியும். அப்படி இழக்க யாரும் தயாராக இல்லை, அதனால் கிடைக்காது. இந்த சாமியாருங்கள்லாம் இப்படி தொட்டு அப்படி தொட்டு அப்படியெல்லாம் தொட்டு பண்ணுறது இல்லை. அது துரியாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் வாயில் சொல்கிறது இல்லை, செயலில் வர்றது ரொம்ப கடினம். அது சொல்லுமா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உடலை விட்டு ஒரு ஆன்மா வந்து தனியாக போக போகுது, உயிர் போக போகுது அப்படின்னா சரி, அவங்களுக்கு கடைசியாக தோன்ற எண்ணங்கள் என்னவா இருக்கும்? எதுவாக நினைக்கிறானோ அவன் அதுவாக பிறக்க போகிறாம்மா. ஒருத்தன் பணத்தையே நினச்சின்னுப்பான் கடைசி வரைக்கும், அதனால் பணம் ஏழ்ச்சி ஊற்றுவாங்க. சில பேர் சொந்தத்தையே நினச்சிப்பான், அதனால் அந்த பால் ஊற்றும் போது சொந்தம் அக்கா வந்துக்குது, தம்பி வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குதுன்னு சொல்லுவான். சில பேர் படிப்பையே நினச்சிப்பான், அதனால் மகாபாரதம் ராமாயணம் அது பக்கத்தில் வச்சு படிப்பாங்க. இவனுடைய நினைவு எதுவாகுதோ அதுவாக உயிர் போகும். நாப்பிலக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல புலன கலகன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியில் கைவிடவும் மாட்டார். கவர் பிறந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டீரே. என்ன சாமி இருக்கான? நாம தான் அது காரணம். இவர் யாருக்காக பாடுறாருன்னா நமக்காக தான் பாடுகிறார், நமக்காக தான் பாடுகிறாரு. இப்போதான் நீ அம்மா அப்பாவை பற்றி பெருமையாக சொன்ன, இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? அவங்களோட பெருமை உனக்கு புரியல. போன பதிலாக நீ போயிட்ட, இப்போ இன்னைக்கு உனக்கு மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அதனால் அம்மா அப்பா பற்றி பேசுகிறேன். இதை போல தான் நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்தி ஆகணும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒழுக்கமாக இருந்தால் வாழ முடியுமா? வாழ முடியுமா? உனக்கு எந்த வேலையும் தெரியாது. இப்போ எனக்கு எனக்கு எந்த வேலையும் தெரியாது. நான் வேலை தேடி போகிறேன். வேலை தேடி போகும்போது இப்போ உனக்கு என்னப்பா வேலை தெரியும்? சார் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் சார். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் வேலையை செஞ்சுக்க மாட்டேன், அந்த நாலேஜே எனக்கு இல்லை. ஆனால் வேலை வேணுன்றதுக்காக நான் செய்யாத ஒன்று கூட நான் செய்வேன் சார் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா வேலைக்காக. இதை போல் ஒவ்வொருத்தரும் அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் பொய்யும் போட்டும் பேசி, பொய்ன்னு அவங்க நினைச்செல்லாம் பேசுறதில்லை, ஒருத்தரை ஏமாத்தணும்லாம் பேசுறதே கிடையாது யாரும். ஆனால் இதை பண்ணாதான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், இதை பண்ணாதான் நான் இங்கே வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் 4 விஷயங்களை நான் விளக்க பொய்யுரைத்து இந்த நாக்கை 2ஆக போகிற அளவுக்கு பொய் சொல்கிறவங்களாம் இந்த ஊரில் இருக்கிறான்பா. எப்படியா பாம்பு நாக்கு மாதிரி இந்த ஒரு நாக்கு 2 நாக்காக மாறிடுமா, அவ்வளோ பொய் சொல்கிறான். ஒரு சிங்கல்லையும் என் பேர் தான் எழுதிதுன்றான். நாப்பிலக்க பொய்யுரைத்து நவநீதியம் தேடி பொண்ணும் பொருளும் சேர்க்கிறான். எதுக்காக? அந்த பொய்யும் பொருளும் சொல்லி பொண்ணும் பொருளும் சேர்த்துடுறான். பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல ஒரு மண்ணை, பூனா மண்ணை போய் தோண்டி ஏற்றோம்னா அந்த மண்ணுக்குள்ள இருந்து புற்றீசல் எப்படி கடகடன்னு பார்த்தோம், அந்த மாதிரி புள்ள பொடியை பெற்றுக்கிறான். கல்யாணம் ஆனோன்னு கடகடன்னு 4 புள்ளையை பெற்று வச்சுக்கின்னு அதை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாம, தூக்கி போட்டு வரவும் முடியாம, இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு போராட்டங்குது. அது பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பெற்றுட்டு காப்பாற்ற முடியாத ஒரு போராட்டம் இருக்கும் பாரு. படிக்க வைக்க முடியாது, சரி படிக்க வைக்க முடியல, வருமானம் இல்லை, சரி இதுங்களை எங்கன்னா தூக்கி போடலாமான்னா அதுக்கும் மனசு இடம் கொடுக்காது, பாசம் இழுக்கும். இந்த மாதிரி இருக்கிற நிலையை என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தை 2ஆ பொழந்துட்டு இன்னும் 2ஆ பொழக்கல, வெட்டுறதுக்காக ஒரு உளியை வச்சிருப்பாங்க. ஒரு உளியை அது பொழக்கணும்னா இன்னொரு உளியை தானே வைக்கணும். உளியை வைக்கிறது பதிலாக தன்னோட காலை விட்டுக்கிட்டு மரத்தை பொழக்கிறவனு சமண்டா உளியை தோண என்னவான்
நம்ம கால் மாட்டிக்கின்னு தத்தளிக்கிற மாதிரி இந்த உலகன்ற வாழ்க்கையில் இந்த குடும்பம்னு நம்ம மாட்டிக்கின்னு தத்தளிக்கிறோம். அந்த தத்தளிக்கிறதுனால இறைவனை நம்ம ஒரு நாளும் தேடி போகிறது இல்லைப்பா. அங்கேருந்து தப்பிச்சு வந்து கரை சேருங்கப்பான்னு பாட்டு பாடுறேன். போய் சேருவோமா? கண்டிப்பாக. கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் பண்ணிக்க. அப்போ தான் நாங்களாம் அடைஞ்ச சந்தோஷம் நீ அடைய முடியாது. அப்போ தானே அது புரியும். நெருப்புன்னு தொடாதன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு உரைக்காது. இன்னாதான் புத்தகத்தில் கல்வெட்டில் எழுதுனா கூட தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் போட்டுட்டா சாவர வரைக்கும் மறக்காது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதான் தெரியும் குடும்பத்தோட அவஸ்தை. சீக்கிரம். அடுத்து கம்பளி சட்டை முனி சித்தர் பாடல் சாமி. உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்தே உரையா வேதாந்த சித்தாந்தம் என்று பற்றி நின்ற பரவச தானென்றே உன்னி பாராமல் அலைந்து கேட்டார் அனந்த கோடி. முற்றி நின்ற விடமெங்கே நாணமெங்கே பொற்றி நின்ற மேல் மூல தூரியமெங்கே கூடுவார் மெய்ஞான குரவிதாமே. என்ன சாமி இருக்கு? கூடுதா மெய்ஞான குரவிதாமே. குரலி தானே? குரவி. குரவியா குரலியா? குரவி. உற்று நின்ற பல நூலை பார்த்து பார்த்தே. இப்போ நீ படிச்சுன்னு பாரு, அதை தான் அவர் சொல்றாரு. ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கின்னு இந்த நூலில் இறைவனை அடையத்துக்கு வழி இருக்குதா, இதை தூக்கி போட்டு இன்னொரு நூலில் வழி இருக்குதா அப்படின்னு நூலை தேடின்னு இருப்பான்பா மனுஷன். உண்மையான நூல் எதுன்னு தெரியாது அவனுக்கு. இந்த நூலில் எழுத்து தான் இருக்கும். இன்னொரு நூல் உனக்குது. அந்த நூல் என்னது? இந்த மூச்சு தான் அந்த நூல். இந்த நூலை பிடிக்காம இந்த நூலை படிக்காம எழுத்து வச்சுக்கின்னு பல நூல் படிக்கிறான்பா மனுஷன். இந்த பல நூல் இறைவனை காட்டாது. இறைவனை பற்றின எழுத்து மட்டும்தான் அதில் இருக்கும். இறைவன் அதில் இருக்கிறானா? இல்லை. ஆனால் இந்த நூலில் இறைவன் இருக்கிறான். அப்போ இறைவனை பேசக்கூடிய நூலை பிடிப்பியா, இல்லை இறைவன் இருக்கக்கூடிய நூலை பிடிப்பியா? எந்த நூல்? இறைவன் இருக்கக்கூடிய. அப்போ இந்த புக்கை மூடி வச்சுட்டு இந்த நூலை படி, இந்த நூலை பிடி. இது ஒன்று தான் காப்பாற்றும். அதனால தான் பாடம் வாங்க வரவங்க எல்லாருக்கும் முதல்ல அருணா கயிறு அர்த்தர். ஏன் சாமி குழந்தையில கட்டின கயிறாச்சே, ஏதோ பேரை சொல்லி கட்டின கயிறாச்சேன்னா முதல்ல மனுஷனோட மூடத்தனம் அழியணும். எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கையிலலாம் கயிறு கட்டி வச்சுக்கிறேன்னா இந்த கயிறு நம்மளை காப்பாற்றும். இது அந்த சாமி கயிறு, இந்த சாமி கயிறு அப்படின்னு பல சாமி கயிறை கட்டி வச்சுக்கிறோம். எந்த சாமி கயிறும் காப்பாற்றாதுப்பா. இறைவன் ஒரு கயிறு சாமி கொடுத்துக்கிறான். அந்த கயிறை மட்டும் பிடிச்சிட்டேன்னா வெளியே நீ எந்த சாமி உன்னை காப்பாற்றுவேன் இல்லை, இந்த ஒரு சாமி உன்னை காப்பாற்றி உன்னை கரையும் சேர்க்கும். அதனால வெளியே வர நூலெல்லாம் ஐயா வெட்டினாரு. உனக்கு அண்ணா கயிறு அர்த்தாங்களா? எடுத்தாச்சா? சந்தோஷம். இனிமேல் இந்த நூலை மூடி வச்சுட்டு இந்த நூலை பிடிச்சேன்னா கரை சேருவோம். நாம் எல்லாருக்கும் அதான் சொல்ல வர்றாரு. இதை விட்டு போட்டு வேற எதை பண்ணாலும் அதை தவறு பண்ணுறோம். இதுதான் உரையா வேதாந்த சித்தாந்தம் மென்று பற்றி நின்ற பரவச தானென்றே உன்னி பாராமல் அலைந்து கேட்டார் அனந்த கோடி. முற்றி நின்ற விடமெங்கே நாணமெங்கே பொற்றி நின்ற மேல் மூல தூரியமெங்கே கூடுவார் மெய்ஞான குரவிதாமே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? புக்கை பற்றி சொன்னார், நூலை பற்றி சொன்னார். இப்போ இந்த நூலெல்லாம் படித்தா என்ன ஆகும்னா நமக்கு தேடுதல் அதிகமாகும், ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா நம்ம பெரிய அறிவாளி ஆகிட்டோம். புக்கை படித்து பெரிய அறிவாளி ஆகிட்டோம். பெரிய அறிவாளியான என்னன்னா ஒரு இடத்துல நம்மளை நிற்க கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சிடும். ஆனால் உண்மை என்னன்னா நம்மள மாதிரி மடையும் உலகத்திலே இல்லை. அப்போ இந்த சித்தாந்தம் இருக்குது, இங்கே வேதாந்தம் இருக்குதுன்னு அதெல்லாம் தேடி படிக்க சொல்லும், பார்க்க சொல்லும். ஆனால் இது எதுலையுமே இல்லைப்பா. உன் மூச்சு உருவான இடம் எதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. உனக்குள்ள நாதம் ஒழிச்சிக்கினே இருக்குது. அந்த நாதம் ஒழிக்கலைன்னா உன் உயிரே உனக்குள்ள தங்காது. அந்த நாதம் எங்கேருந்து உதிக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. உனக்குள்ள உன் உயிர் ஜோதியா பிரகாசமா ஒழிச்சு நிற்குது. அந்த ஜோதி எங்கேருந்து ஒதிக்குதுன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இதை எதையுமே சொல்ல தெரியாம, இதை எதையுமே உணர முடியாம நீ வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் படிச்சு கேட்டு பயன் என்ன? அதான் சொல்ல வர. புரியுதா? அப்ப நாம எதை பண்ணணும்? மூச்சு ஓடுகிற இப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறோம். பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்ப மூச்சை கவனிக்குதா?
மூச்சு எப்படி ஓடுதுன்னே தெரியல சாமி. ஏன்பா இவ்வளோ நாள் ஒன்று அதுதான்ப்பா வாழ வச்சுது. நான் நம்பலை. என்கிட்ட இருக்கிற பணம் என்ன நம்ம வாழ வச்சதுன்னு நினச்சிட்டேன். என் பொண்டாடி என்னை காப்பாற்றினுக்கிறான்னு நினச்சேன். நான் சேர்த்து வச்ச செல்வம் என்னை காப்பாற்றிதுன்னு நினச்சேன். ஆனால் பாடம் வாங்கும்போது தான் சொன்னாங்க மூச்சை கவனிப்பா அப்படின்றாங்க. ஏன்பா கவனிக்கணும்? அதுதானே உன்னை காப்பாற்றினுக்குது. இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லையே. அப்போ உலகன்ற மாயை எது உன்னை காப்பாற்றினுக்குதோ அந்த பொருளை மறைச்சிட்டு எது உன்னை கெடுத்து நிறுதோ அந்த பொருளை முன்னணிக்க வைக்குது. அப்போ இந்த பாடம் தான் கண்ணாடியில் படிந்த தூசு மாதிரி இந்த மாயையெல்லாம் விலக்கி நீ யாருன்னு காட்டுது. உன் மூச்சு உனக்குள்ள யாருன்னு காட்டுது. இந்த பாடம் பண்ண பண்ண உன் மனக்கண்ணாடி சுத்தமாகினே இருக்கும். அந்த சுத்தமான கண்ணாடியில் தான் இறைவனோட பிம்பம் உனக்கு தெரிய வரும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இப்போதான் மூச்சை பற்றி கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனால் என்ன சொல்ல வர்றாரு அவரு? இந்த மூச்சு எங்கெங்கோ உருவாகுதுப்பா. ஒரு பொருள் எங்கேயோ ஒரு பொருள் உருவாகணும்ல, அந்த இடத்த நீ கவனிச்சியான்னு கேட்குறாரு. கவனிச்சுமா? இப்போதான் ஓடுதா இல்லையான்னு இங்கே கை வச்சு தெரிஞ்ச பிறகு தான் தெரியுது. ஹார்ட்பீட்டெல்லாம் இப்போ தான் சாமி தெரியுது அப்படின்னா புரியுதுல. ஆனால் பாடங்கிறது என்னன்னா மூச்சை ஓட்டணும். மூச்சையே ஓடினோம் இல்லை, அதுக்கும் பிறந்த இடம் ஒன்று இருக்குது, அதுக்கும் முடிவுடைய இடம் இருக்குது, நாதம் தொடங்குற இடம்னு ஒன்று இருக்குது, அந்த நாதம் முடிகிற இடம்னு ஒன்று இருக்குது. நாதம் தொடங்கின இடத்துல உயிர் நின்று விளையாடும். நாதம் ஒடுங்கக்கூடிய இடத்துல உன் மனமும் உயிரும் ஒடுங்கி உன் ஆன்மா மட்டுமே நிலைக்கும். அந்த இடத்த நீ பார்த்தியான்னு கேட்குற. பார்ப்போமா? பார்ப்போம். சாமி, மனம் பிறப்பெடுக்குதா ஆன்மா பிறப்பெடுக்குதா? மனம் வந்து பிறப்பெல்லாம் எடுக்காது, ஆன்மா தான் பிறக்கும். ஆனால் அந்த ஆன்மா பிறக்கிறதுக்கு காரணகர்த்தா யாருன்னா இந்த பாழா போன மனம் மட்டும்தான். மனம்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் இங்கே யாரும் பிறக்கிறதுக்கு வேலையே கிடையாது. எதுக்கு பிறகுறோம்? மனசுல ஆசைகள் இருக்கு, அதுல ஏக்கங்கள் இருக்கு. அந்த ஏக்கத்தோடு இருந்தால், ஆசைகள் பூர்த்தி ஆகாமல் இருந்தால், அனுபவம் ஆகி முத்தி போகாமல் இருந்தால் திரும்ப 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 பிறவிகள் எடுக்கும். அப்ப பிறவிக்கு காரணமான பொருள் மனம், பிறக்க போறது ஆன்மா. புரிஞ்சுதா வித்தியாசம்? பிறவிக்கு காரணமான பொருள் மனம். ஏன்னா மனம் தான் இந்த உலகத்துல எல்லா செயலும் செய்யுது. அப்போ செயல் நடந்தாலே பாவம் புண்ணியம் என்ற ஒரு பொருள் நம்மளை வந்து சேர்ந்துடும். அப்போ கர்மா தொடருது இல்லையா? அப்போ செயல் நிற்கணும்னா மனம் நிற்கணும். அப்போ கர்மாவுக்கு காரணம் யாரு? இந்த பாழா போன மனம் தான். அப்போ மனம் தான் பிறவிக்கு காரணம். பிறக்க போகிறது ஆன்மா தான், மனம் இல்லை. ஏன்னா போகும்போதே இந்த மனம் ஜீவன் எல்லாம் சேர்ந்து ஆன்மாவோட ஒன்று சேர்ந்து முப்பொருளும் ஒரு சேர்ந்து ஒரு பொருளாக போய் சேர்ந்துடும். அங்கே தனித்தனியாக இருக்காது. திரும்ப ஒரு கூட்டுக்குள்ளே உள்ளே வந்தால் மட்டும்தான் ஆன்மா ஒரு இடமாவும் மனம் ஒரு இடமாவும் ஜீவன் ஒரு இடமாவும் தனித்தனியாக பிரிஞ்சு இங்கே காரியங்கள் நடக்குது. புரிஞ்சுதா? சரி சாமி, ஆத்மானுக்கு சாமி. ஆத்மானுக்கு.